சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 15/3/2025 சனிக்கிழமை, பங்குனி மாதம் 1ஆம் நாள். பிரதமை திதி இன்று மதியம் 2:33 வரை. உத்திரம் நட்சத்திரம் காலை 8:54 வரை. அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையும். அதன் மூலமாக அவர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கும். அதைப் போலவே மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகளும் லாபங்களும் அடையக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது என்று. அடுத்து 12 ராசிகளுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் நாயகனான சூரியன் 5ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் மறையக்கூடிய அமைப்பில் பங்குனி மாதம் ஆரம்பிக்குதுங்க. அதை விட முக்கியமாக இன்னொன்று சொல்லப்போனால், மேசராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக 7.5 சனி என்கின்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்குது. அடாடா 7.5 சனி ஆரம்பித்தா அப்படி இருக்குமே இப்படி இருக்குமே அப்படின்றதெல்லாம் பயப்பட கண்டிப்பாக தேவையில்லைங்க. 7.5 சனியில் கூட அந்த நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய ஜென்மச்சனி வரும்போது தாங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். இப்போது இந்த மாதத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய சனி விரயச்சனின்னு சொல்லப்படக்கூடிய செலவுகளை கொடுக்க அமைப்புகளை தாங்க வராரு. சரி, செலவு பண்ணணும்னா நம்ம என்ன கடன் வாங்கியாங்க டெய்லி செலவு பண்ண முடியும்? ஏதாவது ஒரு வருமானம் வரணுங்க இல்லையா? வருமானம் நன்றாக இருந்து அந்த வருமானத்தை சேர்த்து வைக்க முடியாதபடி செலவு செய்யக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்திலிருந்து மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தாங்க நீங்கள் எடுத்துக்கணும். அதிலும் குறிப்பாக புத்திர ஸ்தானாதிபதி இன்றைக்கு 12ல் மறைகிறதுனால குழந்தைகளால் நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள். ஏன்னா சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் வீட்டில் இருக்கிறார். பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான, பெண் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான தங்க நகை, ஆடைகள் போன்றவைகளை வாங்கி வைக்கிறதுங்க. ஒரு கல்யாணத்திற்கு தேவையான கோல்டு வாங்கினேன்ற மாதிரியான சில விஷயங்கள் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக மேஷராசிக்காரர்களுக்கு தேவைப்படுங்க. பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்தது, நல்ல காலேஜில் சேர்த்து விட போகிறேன், நல்ல இப்போ படிக்கிற ஸ்கூல்லேருந்து அப்படியே +2 10th வேறு மாதிரி ஸ்கூலுக்கு மாற்ற போகிறேன் என்கின்ற மாதிரி கல்வி கட்டணம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. குழந்தைகளுக்கு தொழில் வச்சு கொடுக்கறது எல்லாமே அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்றார் போல தானங்க நடக்கும். ஒரு பெரிய வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தொழில் வச்சு கொடுக்குறேன், வேலை வாங்கி கொடுக்குறேன்ட்டு மேஷராசிக்கார பெரியவர்கள் எல்லோருக்குமே பிள்ளைகளால் நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய அருமையான யோக மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையுங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பங்குனி மாதம் 19ஆம் தேதியே உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திலிருந்து அவர் 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆக வருடத்தின் மாதத்தினுடைய கடைசி 10வது நாட்கள் கொஞ்சம் ராசிநாதன் பலவீனமாகத்தான் இருக்கிறார்ன்றதான் உண்மை. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தம்பி தங்கைகளோடு கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய தன்மை, அல்லது தம்பி தங்கைகளால் என்னங்க உங்களுக்கு என்ன பண்ணாலும் நம்ம பத்த மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களே என்கின்ற மாதிரி மூத்தவர்களாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள், அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மனச்சங்கடங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. மாதம் முழுவதும் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது காசு பண விஷயத்தில் கவலையே பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. குடும்பம் அமைதியாக இருக்கும். சிலருக்கு குடும்பம் அமையும். நிச்சயதார்த்தம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணம் நடப்பதற்கான அடிப்படை அமைப்புகள் இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும் என பங்குனி மாதம் பெரிய கவலைகள் எதையும் கொடுக்காத நல்ல மாசமாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. ரிஷபராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் ஒரு அட்டகாசமான நல்லவைகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் சுக்கிரன் உச்ச நிலையில் பரிவர்த்தனை அமைப்புகளில் வலிமையாக இருக்கிறார். இன்னும் ஒன்றுங்க, இந்த மாதத்துலேயே நடுப்பகுதி 15ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை செய்யக்கூடிய 11ஆம் இடத்திற்கு சனி வந்திருக்கிறார். அப்போ இந்த மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு போன்ற 4 கிரகங்கள் அந்த இடத்துல 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் வலிமையாக உட்கார்றது தொட்டதெல்லாம்
எல்லாம் துலங்கக்கூடிய, அதாவது தகரம் கூட தங்கமாகும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா நிலைமைகள்லையும் வேலை, தொழில், ஒரு வியாபாரம், விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகள்லையும் துலங்கக்கூடிய நல்ல அமைப்புகள், லாபம் வரக்கூடிய அமைப்புகள், போட்டிகளில் வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்புகள்னு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த தடவை அப்படியே பங்குனி மாதம் இருக்குங்க. ராசியும் சுபத்துவமாக அமைந்திருக்கிறது. ராசியில் குரு பகவான் வழியே உட்கார்ந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கிறார் இல்லையா. ஆக எல்லா நிலைமைகள்லையுமே ஒரு நல்லவைகள் மட்டுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. உண்மையை சொல்லப்போனால் கோச்சார பலன்கள் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிறந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகள் நடக்கும்னா நான் இப்போது சொல்கிறத விட ரெட்டிப்பு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்துருந்தவங்க வேலையில் கொஞ்சம் நிம்மதி இல்லைங்க. ஆஃபீஸர் அப்படி சொல்கிறாரு, மேனேஜர் இப்படி சொல்கிறாரு, முதலாளி இப்படி சொல்கிறாரு, டக்குன்னு வேலையில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடுதுங்க. வேலையை கூட விட்டுடலாமான்னு பார்க்குறேன். இல்லைங்க, வேலை அமைப்புகளில் இந்த மாதத்திலேயே முதல் 10ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும். அப்படியே வேலையை விடக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட இருக்கிறத விட நல்ல வேலை அமைகிறது, அல்லது ஏதேனும் ஒரு தொழில் மூலமாக குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவையான முன்பு இருந்ததை விட நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக தாங்க இந்த மாதத்தை சொல்ல முடியும். 11ஆம் இடம் வலிமையாக இருக்கிறதுனால பெரியவர்களுடைய ஆதரவு, அதே நேரத்தில் அனுகூலம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. 4ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு இல்லையா, 4ஆம் இடம் வந்து வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடியதுங்க. இது வரைக்குமே வீடு கட்டலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அல்லது ஒரு புதிய வண்டி வாங்கணும், ஒரு 2 வீலர்லேருந்து 4 வீலர் வாங்கணும் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள், கிராமப்புறங்களில் வீடு கட்டணும், நகர்ப்புறங்களில் ஃப்ளாட் வாங்கணுன்ற மாதிரியான எண்ணம் பலிக்கக்கூடிய அமைப்பு, கனவாகவே காகிதத்தில் மட்டுமே இருந்து கொண்டிருந்த சில விஷயங்களை நனவுபடுத்தி பார்க்கக்கூடிய, உடனே டக்குன்னு ஒரு வீட்டை வாங்கிடலாம்ன்ற தைரியம், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், நிலம் வாங்குவது ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது அதை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள், கடன் பட்டார் கூட ஒரு நிலையில் நல்ல கடன்கள் வரக்கூடிய ஒரு சூழல், லாபங்கள் அதிகம் இருக்கக்கூடிய தன்மை, வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குமே கொஞ்சம் வீட்டிலையும் நிம்மதி, வெளியிலையும் நிம்மதி, வேலைக்காரங்கனாலே நிம்மதி என்கின்ற எல்லாவற்றிலும் சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக அமைந்திருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த பங்குனி மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்திற்கு மாறக்கூடியது இந்த பங்குனி மாதங்க. இந்த பங்குனி மாதம் முழுவதும் 10ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஐயா, அப்படி என்னதாங்க நடக்கும்? அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையுமே இதுவரைக்கும் சாதிக்க முடியாமல் இருந்த மிதுனராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் யோக பலனை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே அப்படியே மிதுனராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. பொதுவாக பாபர்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேதுக்கள் போன்றவர்கள் 10ஆம் இடத்துல கூடுமான வரைக்கும் நன்மையை செய்வார்கள் அப்படிங்கிறதாங்க ஜோதிட மூல நூல்கள்லாம் சொல்லுது. தம்பி தங்கை சார்ந்த விஷயங்கள் இப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். தம்பிக்கு வேலை கிடைக்கல, தங்கச்சிக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதமே அவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலையில் ஒரு முன்னேறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலங்க, ஒரு சான்ஸ், இந்த செக்ஷன் மாறினா அல்லது இந்த இடத்துக்கு என்னை மூவ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா என்னுடைய திறமை இப்போ இருக்கிற இடத்துல என்னால் வந்து சரியாக வேலை செய்ய முடியாது, ஆனால் இதை விட இந்த இடத்துல வேலை நல்லா செய்வேன் என்கின்ற மாதிரி வேலைகள் இருக்கிற வேலைக்குள்ளேயே உள்ளிடத்திற்குள்ளேயே ஏதேனும் மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான மாற்றங்கள் வரக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமாக மிதுனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவான அமைப்புகள். அதற்கான ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கேங்க, அதுக்கான ஒரு ஸ்கூலில் கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்களில் இன்டர்வியூ போயும் கூட சரிவர வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே வேலை கிடைப்பதற்கான, இந்த வருடத்திலேயே வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கான அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த பங்குனி மாதத்தை சொல்லலாங்க. இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி தாங்க சனி பயிற்சி நடக்குது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இப்போ 10ஆம் இடத்திற்கு வருகிறார். கடந்த காலத்தில் 9ஆம் இடத்துல சனி இருந்ததுனால அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இல்லாமல் இருந்தவங்க
தந்தையுடைய சொத்துக்களில் வில்லங்கங்கள் போன்றவைகள் இருந்தவங்க, ஏதேனும் ஒரு நிலையில் சொந்த ஊருக்கே போக முடியாமல் இருந்ததுங்க. நான் பாட்டில் இப்படி மெட்ராஸில் இருக்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிறேன், திருச்சியில் இருக்கிறேன், சொந்த மாவட்டத்துக்கு பூர்வீகத்துக்கு போகவே முடியல, வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளிமாநிலத்தில் இருக்கிறேன், திரும்பி வரவே முடியலன்னு சொல்லிட்டு உள்நாட்டிற்கு, தாயகத்திற்கு, தமிழ் மாநிலத்திற்கு, தன் மாவட்டத்திற்கு திரும்பி வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த பங்குனி மாதத்திலேயே பூர்வீகத்திற்கு திரும்பி போகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைங்க. உங்களுடைய யோகாதிபதியான சுக்கிரன் உச்சமாக இருக்கின்ற அதே நேரத்தில் பங்குனி மாதம் முழுவதும் ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறனால 15 நாட்களுக்கு முதல்ல எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு தடையாகவே இருக்கிற மாதிரி, என்னங்க இது, நல்லா தான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் அது அப்படியே தட்டி தட்டி போய்கிட்டே இருக்குங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள், அதற்கான தோற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதத்தின் பிற்பகுதி 15 நாட்களுக்கு பிறகு புதனுடைய நீச்சபங்க ராஜயோகத்தின் விளைவாக எல்லாம் சரியாக முடிஞ்சிருது. இந்த மாதம் முடியும் பொழுது பரவாயில்லைங்க, வருமானம் நல்லா இருக்குது, குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைகள் அது வாட்டில் போய்கிட்டு இருக்கு, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கு, இளைய பருவத்தினருக்கும் அந்தந்த பருவத்திற்கு ஏற்றாற் போல எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த பங்குனி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த பங்குனி மாதம் அமையுதுங்க. அப்படி என்னங்க ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருஷமாக அவங்கள போட்டு வாட்டி எடுத்துருச்சு பாருங்கள் இந்த அஷ்டமச்சனி. இந்த அஷ்டமச்சனி இந்த மாதம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி தாங்க விலக போகிறது. இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் நடக்கக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி மாற்றத்தின் மூலமாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நிரந்தரமாக இன்னொரு 30 வருஷத்துக்கு இந்த அஷ்டமச்சனி வராதுங்க, ஒரு 27-28 வருஷம் வரைக்குமே. ஆக ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்தை சர்வ நிச்சயமாக சொல்ல முடியும். துன்பங்களிலிருந்து விடுதலை, கஷ்டங்கள் நீங்க போகின்றன, கண்ணீர் நிற்கப் போகிறது, மன அழுத்தம் விலகப் போகிறது, தொழில் தடை விலகப் போகிறது, படிக்கிறதுக்கு வேலைக்கு அப்படி இப்படின்னு இது வரைக்கும் அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல் கடகராசியிலே பார்த்திங்கன்னா 20 வயசுக்காரர் 60 வயசுக்காரர் எல்லாருமே இருக்கிறோம் இல்லையா, அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல் குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் இல்லாத ஒரு சூழல், சம்பாதிக்கிறதுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அமைப்புகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு, படிக்க முடியாத சூழல், வேலை செய்ய முடியாத சூழல், உடம்பு நல்லா இல்லை, கடன் தொல்லைகளோ சொல்லவே முடியலை, கணவன் மனைவி உறவு அப்படி இப்படி இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே முடியல, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது பார்க்க முடியல, இந்த மாதிரியான அத்தனை மன அழுத்தத்திலிருந்தும் அத்தனை கடகராசிக்காரர்கள், குறிப்பாக ஒரு 30-40 வயது கடந்த சகோதரிகள் எல்லாருக்குமே பெரிய ரிலீஃபை கொடுக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் நிச்சயமாக அமையுங்க. 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன், சூரியன் போன்றவர்கள், ராகு போன்றவர்கள் கிட்டத்தட்ட 4-5 கிரகங்கள் இந்த மாதம் முழுக்கவே கூடுங்க. 9ஆம் இடம் பொதுவாக தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் என்றாலும் கூட அந்த 9ஆம் பாவகாதிபதி பரிவர்த்தனை அடையிறதும் மிகப்பெரிய நல்ல பலன்க. ஆக சுருக்கமாக சொல்லப்போனால் பங்குனி மாதத்திலிருந்து ஒரு 2 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் இருந்தவங்களுக்கு ஒரு சாதகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. கணவன் மனைவி உறவு சீராகும். சனிக்காக மட்டும் நான் சொல்லலைங்க, தனாதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்க போகிறார். சூரியன் இந்த மாதம் முழுக்க 9ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 2-9 கனெக்ட் வந்துச்சுன்னா என்னென்னா, இது வரைக்கும் எதிலெல்லாம் சம்பாதிக்க முடியாமல் இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் பணம் வராமல் இருந்ததோ அங்கெல்லாம் அந்த பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் தானே அப்படியே வழிபடக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. மனசு கொஞ்சம் சந்தோஷமாகும், வேலை தொழில் நிரந்தரமாகும், வியாபாரம் இனிமேல் நல்லா இருக்கும், விவசாயம் பண்ணால் நம்ம பிழைக்க முடியும், மற்றவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு மனோதிடம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பொருளாதார முன்னேற்றம், 4 காசு நம்ம சம்பாரிச்சாலே நம்மளை ஒரு 4 பேர் மதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, நமக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷங்கள்லாம் வந்துடுது இல்லையா. இது வரைக்கும் வீடு கட்ட இருந்த தடை நீங்குவது, ஒரு நிலம் வாங்க இருக்கிறத தடை நீங்குவது, கணவன் மனைவிக்கு உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த விஷயங்கள் நீங்கிறது, பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுகிறது என்பது போன்ற அடிப்படை தேவை அமைப்புகளில் கடகராசிக்காரர்களுக்கு என்ன குழப்பங்கள் இருந்ததோ, எதை செய்ய முடியாமல் நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவைகள் எல்லாத்தையுமே அந்த குழப்பங்களை தீர்த்து செய்வதை செய்ய வேண்டிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க பங்குனி மாதம். எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல.
சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 8ல் மறைந்திருக்கின்ற ஒரு மாதமாக பங்குனி மாதம் அமையும். இந்த மாதம் முழுக்குமே உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருப்பார். ஐயா, ராசிநாதன் 8ல் 6ல் மறைஞ்சாலே நல்ல பலன் இல்லைன்னு ஜோசியத்தில் சொல்லுவீங்களே ஐயா. ஐயா, எல்லாத்திற்குமே ஒரு மாதிரியான விதிவிலக்குகள் இருக்கே. இப்பொழுது பாருங்கள், அவர் 8ல் சுக்கிரனோடு இருந்து குருவின் பரிவர்த்தனை அமைப்புகளில் சுப தொடர்புகள் இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத மாற்றங்கள், எதிர்பாராத திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக தாங்க இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. அதை விட ஒரு முக்கியமான ஒன்றுங்க, பங்குனி மாதம் 15ஆம் தேதி இந்த வருடம் இந்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு ஆரம்பிக்குதே. இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா, எதிலும் ஒரு நுணுக்கமான பலன்களை சொல்லக்கூடிய நான் இதில் உள்ள ஒரு விதிவிலக்கை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்லியிருக்கிறேங்க. அதாவது 50-100 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே ஏதேனும் ஒரு ராசிக்கு தற்செயலாக வரக்கூடிய கோட்சார வேதை என்கின்ற அமைப்பு இப்பொழுது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக அப்படியே சனிப்பெயர்ச்சிக்கு ஒரு 40 நாட்கள் கழித்து மே மாதம் 18ஆம் தேதி அங்கே ராகு பகவான் வந்து 7ஆம் இடத்திற்கு வந்துடுறதுனால அதன் மூலமாக கோட்சார வேதை என்கின்ற அமைப்பு 1.5 ஆண்டு காலம் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகளைப் போல அஷ்டமச்சனி கண்டிப்பாக கொடுக்காதுங்க. அஷ்டமச்சனி இந்த மாதம் நடக்குதே, ஆரம்பிக்குதே என்பது மாதிரியான எண்ணங்கள் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் புறந்தள்ளி வைத்துவிட வேண்டிய, நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நல்ல மாதமாக தாங்க இந்த மாதம் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடக்குங்க. இதுவரைக்குமே யார் யாரெல்லாம் நமக்கு எதிரிகளாக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் சமாதானமாகி நண்பர்களாக வரக்கூடிய தன்மை, ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளில் இதுவரைக்குமே கொஞ்சம் லாஸான விஷயங்களில் ஒரு விழிப்புணர்வு வரக்கூடிய அமைப்பு, ஒரு சுய கட்டுப்பாடு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இதுதான் நமக்கு தேவை, இதுதான் நமக்கு தேவையில்லை என்கின்ற மாதிரி நமக்கு நாமே நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை உணரக்கூடிய ஒரு தன்மை என நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தாங்க பங்குனி மாதம் கண்டிப்பாக இருக்கும். இதைவிட மேலே 60 வயது மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே ஆரோக்கியம் தெளிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லா இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம், தாய் தமிழகத்தை விட்டு பிறந்த நாட்டை விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற இடங்களிலேயே வீடு வாகனம் போன்றவைகள், வேலை தொழில் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப நல்ல மாதமாக தாங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது இந்த பங்குனி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய விரையாதிபதியாகிய சூரியன் இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த பங்குனி மாதம் முழுவதும் அந்த 30 நாட்களும் அவர் 7ஆம் இடத்திலேயே இருப்பார். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். கணவன் மனைவி, காதலன் காதலி, நட்பு உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா காதலன் காதலிக்கோ கணவன் மனைவிக்கோ ஒரு செலவுகள் விரயங்கள் ஆகக்கூடிய அமைப்பு. விரயங்கள்னால் என்னங்க, அவங்க விரும்பி கேட்குற ஏதாவது ஒன்று ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. உண்மையை சொல்லப்போனால் ஒரு 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்கார ஆண்களுக்கும் மனைவி ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு பட்டுப்புடவை, ஒரு தங்க நகை வாங்கி கொடுத்தா தான் என்ன இவ்வளோ சம்பாதிக்கிறோமே, என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய மனைவியை சந்தோஷமாக வைத்து கொள்வோமே என்கின்ற எண்ணம் இந்த பங்குனி மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எண்ணம் இருந்தால் மட்டும் போதுங்களா? பாக்கெட்டில் காசு இருந்தால் தானே மனைவிக்கு எதனா வாங்கி கொடுக்க முடியும். பாக்கெட்டில் காசும் வரக்கூடிய தன்மை, அதை வைத்து நம்முடைய ஒரு இல்லக்கிழத்தியை சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அத்தனை நல்ல வாய்ப்புகளும் வரக்கூடிய ஆண்களுக்கு சாதகமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒன்று, இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி தற்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார். கண்டகச்சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு. ஐயா, கண்டகச்சனியில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வந்துருமா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராதுங்க. என்ன ஒன்று, இருக்கின்ற நட்பு அமைப்புகளில் கொஞ்சம் உறவுகள் விரிசல்கள் கண்டிப்பாக வரும். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருக்கணும். என்ன இருந்தாலும் நண்பர்கள்ன்றவங்க அவங்களும் ஒரு மாதிரியானவங்க தானே. அவரவர்களுக்கு வாய் வயிறு இருக்கிறது என்பதன் அடிப்படையில் தங்களுடைய சுயநலத்தை தான் நட்புகள் உங்கள் மேலே கொஞ்சம் திணிக்கும் என்பதால் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இந்த பங்குனி மாதத்திலிருந்தே ஆரம்பிச்சிருதுங்க. இன்னொன்று முக்கியமாக
கண்டிப்பாக சொல்லணும். என்ன அமைப்பு அப்படின்னா, அந்த கூட்டு தொழில்னு சொல்கிறோம் இல்லையா, 4 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணுறாங்க. ஒரு 2-3 வருஷமாக நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. இப்போ தான் ஒரு 6 மாதமாக கொஞ்சம் அவர் அப்படி சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறார். இந்த மாதிரியான கூட்டு தொழில் விவகாரங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக நான் உழைக்கிறேன், அடுத்தவங்க பிரிச்சுக்கிட்டு போகிறாங்கன்ற மாதிரியான எண்ணங்கள், அதற்கான நடவடிக்கைகள் வரும். அதுலேயும் கொஞ்சம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களை, அதாவது நம்ம மனசில் இருக்கிறத வெளிப்படையாக இன்னொருத்தங்கிட்ட பேசிட்டாலே கொஞ்சம் பாரம் இறங்கிடும் இல்லையா, அந்த மாதிரி பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயங்களில் எங்கெங்கே எப்படி பேச வேண்டுமோ அதை பேசக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்குங்க. அதை மட்டும் பார்த்துக்கங்க. 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்ப்பது உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும். உற்சாகமாக வேலை செய்வீங்க. காசு பணத்திற்கு குறைவு இருக்காது. 10ஆம் இடத்துல செவ்வாய் ஒரு 20 நாட்களுக்கு இருப்பது என்பது தசம அங்காரா என்று சொல்லப்படக்கூடிய வியாபார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. பங்குனி மாதம் உண்மையிலேயே கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் யோகத்தை செய்யக்கூடிய நல்ல மாதம்தாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. துளாராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் முழுவதும் லாபாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க. ஏற்கனவே 2025 அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ஏற்கனவே முந்தைய ராசிபலன் அமைப்புலேயே நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேங்க. அதை இன்னும் உறுதிப்படுத்துகின்ற விதமாக எல்லா மாற்றங்களும் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதத்திலிருந்தே துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க. அதிலும் குறிப்பாக இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியிலிருந்து உங்களுடைய ராஜயோக கிரகமான சனி பகவான் 6ஆம் இடத்தில் மாறுவது மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 4-5 கிரகம் இப்போ ஒன்றா சேர்ந்து கூடியிருக்கு. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு போன்ற 6 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கடன் நோய், வம்பு வழக்கு போன்றவைகளை அப்படியே புறம் தள்ளி வைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துல தடை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, எதை செய்ய முடியலை, எதை சாதிக்க முடியல, இதை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கமே தவிர அது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அப்படியே படிப்படியாக பங்குனி மாதத்திலிருந்து விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. கடன் தீருங்க, நோய் தீரும், எதிர்ப்புகள் விலகும். இதுவரைக்குமே உங்களுக்கு முன்னாடி நண்பர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்து பின்னாடி உங்களுக்கு ஆகாத வேலைகளை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய நல்ல சூழல்கள் கண்டிப்பாக உருவாகும். வேலையை விட்டுறலாமா நினைக்கிறவங்களுக்கு வேலையை தாராளமாக விடலாம், ஒன்றும் கெட்டு போக மாட்டீங்க. நல்ல தொழில் தொடங்கலாம். 10 ரூபாய் சம்பளம் வாங்குறத விட 1 ரூபாய் ஜாஸ்தியாக, 1 லட்ச ரூபாய் ஜாஸ்தியாக நல்ல விதமாக இரட்டிப்பு, 3 மடங்கு, 10 மடங்கு வருமானங்கள் வரக்கூடிய சூழல்கள் இப்போது வரும் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இப்போதைக்கு இருக்குது. வியாபார பெருமக்களுக்கு இனிமேல் பெரிய நல்ல காலங்க. சின்ன அளவில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலத்திற்கு ஏற்றார் போல் இப்போல்லாம் யாருங்க கடைக்கு வர்றது, கடைக்கு யாருமே வர்றதில்ல, ஒரு ஃபோன்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க இல்லையா. அப்போ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகணும் இல்லையா. நம்மளுடைய வியாபாரத்தையும் இணையம் சார்ந்த சமூக வலைத்தளங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்ற ஒரு நல்ல ஐடியாக்கள் வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லோருக்குமே, துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக வரக்கூடிய ஒரு யோக மாதங்க இந்த மாதம். பெண்களுக்கு மிகப்பெரிய நல்ல காலம் இப்போது பிறந்துருச்சுன்னு சொல்லுவேன். துலாம் ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே கணவர் பேரில் இருந்து வந்த ஒரு கவலைகள் விலகிறது. குழந்தைகள் பேரில் குழந்தைகள் இப்படி பண்ணுதே அப்படி பண்ணுதே என்ற மாதிரியாக இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் அப்படியே படிப்படியாக நீங்கி இன்னும் 3 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய எல்லா ஆரம்பங்களும் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல மாதங்க பங்குனி மாதம் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதினு சொல்லப்படக்கூடிய 10ஆம் அதிபதியான சூரியன் இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த மாதம் முழுவ 5ஆம் இடத்தில் இருப்பார். 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு போன்ற 4-5 கிரகங்கள் இருப்பது என்பது ஒரு நிலையில் நல்லவைகளைத்தான் குறிக்குதுன்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு எதுவும் வேலை கிடைக்கலையே, பிள்ளையோடைய தொழில் நல்லா இல்லையே, பிள்ளைக்கு இந்த வேலையை செய்து வைக்கலாமா, அல்லது நான் பார்க்குற தொழில், நான் ரிட்டையர்ட் ஆகிறது 60 வயசு ஆகிப்போச்சு, 70 வயசு ஆகிப்போச்சு, நான் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கிக்கிட்டு நம்முடைய பிள்ளையை நம்முடைய தொழிலுக்கு, நம்முடைய வேலைக்கு அப்படியே கொண்டு வரலாமா என்பது மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு வயதான விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பெற்ற பிள்ளைகளின் மீது நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும்.
அதே நேரத்தில் இன்னொரு முக்கிய நிகழ்வுன்னு இந்த மாதத்தில் சொல்லலாம். இந்த மாதம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து 4ஆம் இடத்துல இருந்து வந்த சனியாக இருப்பவர் இப்போது 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 5ஆம் இடத்துல மாறக்கூடிய சனி ஏதாவது அதிர்ஷ்டத்தை கெடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைங்க. ஏன்னா உங்களுடைய யோகக்காரர்னு சொல்லப்படக்கூடிய குருவின் வீட்டில் தாங்க இப்போ சனி மாற்றம் நடக்கிறது. ஏற்கனவே குரு பகவான் அங்கே 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. இந்த மாதம் 19ஆம் தேதி, அதாவது கடைசி 10 நாளைக்கு முன்னாடி 8இல் இருக்கக்கூடிய செவ்வாயும் 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். செவ்வாய் பலவீனம் அடைவார் என்றாலும் கூட முதல்ல மறைவு ஸ்தானத்திலிருந்து வெளியே போகிறது ஒரு நல்ல அமைப்பு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு கூட்டி கழித்து பார்த்தா பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. இது வரைக்கும் அண்ணன் அக்காள் தம்பி தங்கைகள் போன்ற சகோதரர்களின் மேலே இதுவரைக்கும் இருந்து வந்த அதிருப்திகள் விலகக்கூடிய தன்மை, சகோதரர்களால் ஏற்பட்ட விரயங்கள் செலவுகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தது. அம்மாவுக்கும் நமக்கும் ஆகவே ஆக மாட்டேங்குது. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிறாங்க. அவங்க இல்லை, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. இது எல்லாமே இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே விலக போகுது. வீடு கட்டுறதுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடை, கட்டின வீடு அப்படியே கட்டிக்கிட்டு இருந்தேன், பாதியில் பணம் இல்லை அப்படியே நிறுத்திட்டேன், அதெல்லாம் மறுபடியும் கண்டினியூ ஆக போகுது. வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வருஷத்திலேயே வாங்கிறதுக்கான ஒரு அச்சாரம் போடுகின்ற விதமாக பங்குனி மாதத்தில் ஒரு ஸ்டெடினஸ், ஒரு இது வந்துடும். இந்த இடத்துல வீடு வாங்கலாம், இந்த வீட்டை வாங்கலாம் என்பது போன்ற ஒரு தீர்மானமான சில விஷயங்கள் வரக்கூடிய தன்மை. இளைஞர்களுக்கு ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். இது வரைக்கும் நீங்கள் எந்த வண்டி வேணும்னு கேட்டிங்களோ அதை அப்படியே பெரியவங்க வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு வெளிமாநிலம்னு போகிற தூர இடங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்கள்லேயே தொழில் நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. எல்லா அமைப்புகள்லையும் கூடுமான வரம் போன மாதத்தை விட இந்த மாதம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இப்போது 4ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் இருப்பார். பாக்கியாதிபதினா அவர் தான் உங்களுடைய வயதிற்கேற்றார் போல் என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறவர். சிறு குழந்தைகளுக்கு, மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வி பாக்கியம், அதை முடிச்சிட்டவங்களுக்கு வேலை போன்ற அமைப்புகள், வேலை பாக்கியம், திருமணம், புத்திர பாக்கியம் போன்றவைகளுக்கு ஒரு நல்ல அமைப்பு என ஒரு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் ஒரு அமைதியான சாந்தமான நல்ல சூழல்களில் தனக்கு தேவையான அத்தனையவும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோக மாதமாக தாங்க பங்குனி மாதம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்குதுங்க. இந்த பங்குனி மாதம், அதாவது வருகின்ற இந்த மாதத்தில் 15ஆம் நாளில் தான் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்குதுங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி, தமிழுக்கு பங்குனி மாதம் 15ஆம் தேதி. இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக 4ஆம் இடத்திற்கு சனி வந்துடுறாரே, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதே, ஏதாவது அல்லல் கில்லல் தொல்லைகளில் எதையாவது கொடுத்து விடுவாரோ, அம்மா வீடு வாகனம்லாம் பாதிக்குமோ என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது நடக்காதுங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எல்லா ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்களை கொடுத்துறது கண்டிப்பாக இல்லைங்க. அவர் எல்லா இடத்திற்கும் ஏற்றார் போல. ஏன்னா இப்போது உங்களுடைய ராசிநாதனான குருவின் வீட்டுக்கு தான் போகிறார். குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சாந்த சனியாக செயல்படுவார் என்பதால் 4ஆம் வீட்டை கெடுக்கக்கூடிய தொல்லைகள் எதுவும் இந்த மாதம் எதுவும் ஆரம்பிக்காது. அதை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை பயிற்சிகளும் இன்னும் 2 மாதத்தில் மிகப்பெரிய யோக பலன்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த பங்குனி மாதத்தில் குறிப்பாக என்ன நடக்கும்னு பார்த்தா, கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள், ஒரு மாதிரி ஆரோக்கிய குறைவாக இருந்தவங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் அப்படின்றாங்க இப்படின்றாங்க, நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருக்குது, வயது வேற ஏறிக்கொண்டே போகிறது என்கின்ற மாதிரியாக தன்னுடைய உடம்பை பற்றியே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்குமே ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும், கவலையே படாதீங்க, பெரிய நோயெல்லாம் உங்களுக்கு இல்லை என்கின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டெடியான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் நினச்ச மாதிரியே இது வரைக்கும் டார்கெட் போன்ற அமைப்புகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, நான் படித்தது வேறங்க, இந்த வேலை வேறங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்படுறேன், ப்ரைவேட் வேலை தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான என்ன ஒரு வேலை வேண்டுமென்ற எண்ணத்தில் முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் பங்குனி மாதம் பிற்பகுதியில் அப்படியே பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. இன்னும் ஒரு 3 மாதத்தில் நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு ஆதார அடிப்படை சம்பவங்கள் இந்த பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆக சமுதாயத்தின் சகல தரப்பிலும் இருக்கக்கூடிய, சகல வயதிலும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாரான அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் பெரிய சோதனைகளோ பெரிய சோகங்களோ
கோபங்களோ எதுவுமே இல்லாமல் ஒரு சராசரிக்கும் மேற்பட்ட ஒரு நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பில் தாங்க இந்த பங்குனி மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி மாதமாகவே அமையும் இந்த பங்குனி மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்றமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய சூரியன், 8ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல இந்த பங்குனி மாதம் முழுவதுமே இருப்பார். பொதுவாகவே 3, 6, 10, 11 சூரியன் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார் என்பது ஒரு விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் அந்த 30 நாட்களுக்கும் சூரியனால் கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நிறைவாக கிடைக்கக்கூடிய, ஆண் பெண் இருபாலாருக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. சூரியன் என்ன தருவார்? தன்னம்பிக்கையை தருவார், அதிகாரத்தன்மையை தருவார், சம்பள உயர்வு தருவார், ஏதேனும் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. இன்னொரு முக்கிய மாற்றம், முக்கிய நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம் 15ஆம் தேதியே இங்கே சனிப்பெயர்ச்சி என்கின்ற ஒன்றின் மூலமாக இதுவரைக்கும் 7.5 வருஷம் உங்களை பீடித்திருந்த இந்த 7.5 சனி என்கின்ற அமைப்பு முற்றாக முழுவதுமாக 100% அப்படியே வெளியே போயிடுறார். இது வரைக்குமே ஒரு 7.5 வருஷத்தில் ஒரு 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. 2020, 21, 22 மகர ராசிக்காரர்களுக்கு கடுமையான மன அழுத்தம் இருந்தது என்பது தான் உண்மை. ஒரு 10%, 5% வேணால் கொஞ்சம் கஷ்டப்படாமல் அப்படியே போயிட்டீங்க. ஆனால் பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் இந்த 7.5 சனி அமைப்புகளில், ஜென்மச்சனி அமைப்புகளில் ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிங்க இல்லையா? இனிமேல் இந்த கஷ்டங்கள் துளிக்கூட இல்லை என்கின்ற ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் பங்குனி மாதம் அமையுங்க. 3ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5, 6 கிரகங்கள் கூடுகின்ற தன்மைகள் இப்போது உண்டு. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனியும் சேர்த்து வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இப்போது 5 கிரகங்கள் அங்கே சேரக்கூடிய அமைப்பு 3ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்ற காரணத்தினால் இதுவரைக்குமே உங்களுக்கு முயற்சிகள் பலிக்காத தன்மைகள் எல்லாம் அப்படியே விலகி போய் அதிர்ஷ்டம் செயல்பட ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்தை மகர ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல சொல்லலாங்க. இது வரைக்கும் செட்டில் ஆகாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக செட்டில் ஆக போகிறீங்க. திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இந்த வருடத்திலேயே திருமணம் ஆகக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையில், தொழிலில், இந்த வியாபார அமைப்புகளில், விவசாய அமைப்புகளில் எல்லாமே எனக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க, கையில் காசு பணத்தையே காணுங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலங்க என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல என்ன உங்களுக்கு தேவையோ அது அப்படியே நிறைவேற்றப்படக்கூடிய அமைப்பு. வயதானவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், ஒரு 60 வயது 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குழந்தைகளை பார்த்து, பேரன் பேத்திகளை பார்த்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய தன்மை இப்போது மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே நடக்குதுங்க. ஆகவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு ஆரம்பிச்சிருச்சு. எதுலேயும் ரிஸ்க் எடுக்கலாம் என்கின்ற தன்மையை பங்குனி மாதம் ஒரு சிறப்பு அமைப்பாக சொல்லலாங்க. தொழிலில் ரிஸ்க் எடுக்கலாம், சொந்த வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கலாம், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரிஸ்க் எடுக்கலாம், பணம் வரக்கூடிய சூழல்களில் ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க்கை எடுக்கிறதுனால நீங்கள் கெட்டு போயிட மாட்டீங்க. ஒரு நம்பிக்கை பிறக்கும், தன்னம்பிக்கை வலிமையாக இருக்கும், மனசு புத்துணர்ச்சியாக இருக்கும், உடம்பு நமக்கு ஒத்துழைக்கக்கூடியது. மனசு நல்லா இருக்குங்க, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்க, அதெல்லாம் விலகி எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சந்தோஷம் முழுமையாக இருக்கக்கூடிய நல்ல மாசங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த பங்குனி மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய கலத்தர ஸ்தானாதிபதியான சூரியன் இப்போது 2வது வீட்டில் இந்த பங்குனி மாதம் முழுவதும் இருக்கிறாருங்க. உண்மையிலேயே கணவனாலேயோ மனைவினாலேயோ பொருளாதார முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வேலை இல்லாத ஒரு கணவருக்கு இந்த மாதம் வேலை நல்லா கிடச்சிருச்சு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வேலை போயிடுச்சு, வேலையை அவரே விட்டுட்டு வந்துட்டார், ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ 2-3 மாதமாக கஷ்டமாக இருக்குது, இந்த மாதத்துலேருந்து வேலை கிடைக்கும். அல்லது 2 பேருமே இப்போது வேலைக்கு போகிற அமைப்புகள் எல்லாருக்குமே பெரும்பாலான குடும்பத்தில் வந்துருச்சு. அதாவது ஒருத்தருடைய சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்துறது, இன்னொருத்தருடைய சம்பளத்தை வச்சு சேமித்து வச்சுக்கிறது. பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தையும் பார்க்கணும் இல்லையா? இன்றைக்கு கல்வி கட்டணம் எல்லாமே விலை ஏறி போய் கிடக்குதே, ஸ்கூலில் வந்து சேர்க்கணும்னா கூட லட்சக்கணக்கில் செலவாகுதே என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் மனைவிக்கு வேலை கிடைக்கலையே நினைக்கக்கூடிய கும்பராசிக்கார ஆண்களுக்கு மனைவி மூலமான நன்மைகள், மனைவி மூலமான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிச்சிருதுங்க. ஆக 7ஆம் அதிபதி மாதம் முழுவதும் 2வது வீட்டில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்பது கடந்த காலத்தில் பண வரவிற்கு இருந்து வந்த தடைகளை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, சம்பளம் போடலை, வியாபாரம் நல்லா இல்லை, விவசாயத்தை பண்ணுறதா இல்லை கண்டினியூ பண்ணுறதா
விட்டுறதா தெரில, இந்த மாதிரியான ஒரு தடுமாற்றம் உள்ள நிலைகளில் இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை, தடுமாற்றத்தை நீக்கிவிட்டு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பங்குனி மாதம் வந்துடுதுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக கடந்த ஒரு 2 வருஷமாகவே உங்களுக்கு எந்த நல்லதையும் செய்யாத, குறிப்பாக அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கடுமையான மன உளைச்சல்களை கொடுத்த, தோல்வி அமைப்புகளை கொடுத்த, எல்லாவற்றிலும் ஒரு கண்ணீர், கவலை போன்றவைகளை தந்து கொண்டிருந்த ஜென்மச்சனி இந்த மாதம் விலகுதுங்க. ஒரு நிம்மதியாக போகிறீங்க. 7.5 சனியே முடிஞ்சிட போதுங்களா ஐயா? இல்லை, கண்டிப்பாக 7.5 சனியில் நடுப்பகுதி கவலைகளை கொடுக்கக்கூடிய ஜென்மச்சனி உங்களுக்கு விலகிறது. மிகப்பெரிய ஆறுதல். இதுவரைக்குமே எது தொட்டதெல்லாம் துலங்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், எல்லாம் தோல்வியாக போகிறது என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், எல்லா உறவும் நல்லா இல்லைங்க, கணவன் மனைவி உறவு நல்லா இல்லை, காதலன் காதலி உறவு நல்லா இல்லை, அது இப்படி இது இப்படி, எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்றதே எனக்கு டவுட் ஆகி போச்சுங்க. இந்த மாதிரியான சோதனை, மன அழுத்தம் போன்றவைகளில் இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான, சுபமான, சுகமான, எல்லாவற்றிலும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக மாதங்க பங்குனி மாதம். அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான கடன், நோய், வம்பு, வழக்கு போன்றவைகளை கொடுக்கக்கூடிய சூரியன் இப்போது இந்த பங்குனி மாதம் முழுவதும் ராசியிலேயே இருப்பார். ராசியில் சூரியன் இருப்பது என்பது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனச்சோர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட எல்லா நிலைமைகள்லையும் விதிவிலக்குகள் இருக்குது இல்லையா? ராசிநாதன் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறார். இந்த 30 நாட்களுக்கும் ராசியிலேயே சுக்கிரன் இருப்பது, அந்த சுக்கிரன் ராசிநாதனோடு பரிவர்த்தனை அடைந்திருப்பதுன்ட்டு பெரிய சோதனைகள் எதுவும் வராத ஒரு நல்ல மாதமாகத்தாங்க இந்த மாதம் பங்குனி மாதம் இருக்குது. ஆகவே 6ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறார். அதே நேரத்தில் ராசியிலேயே பார்த்திங்கன்னா ராகுவை சுபத்துவப்படுத்தும் விதமாக உச்ச சுக்கிரன் இருப்பது, புதன் அங்கேயே நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதுன்னு உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரகம் 6 கிரகம் கொடுத்து நடத்துதுங்க. 5 கிரகம்னு சொல்லப்படக்கூடிய ஓரளவுக்கு நிலைத்த கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி, இந்த 5 கிரகங்களும் இந்த மாதத்திலிருந்து உங்கள் ராசியில் இருப்பாங்க. படிப்படியாக விலகுவாங்க, சேருவாங்க. சரி, முக்கியமான இன்னொரு நிகழ்வு என்னங்க? பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஜென்மச்சனி என்கின்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்குது. ஏற்கனவே 2 வருஷம் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் 3 பகுதியாக பிரியக்கூடிய அந்த 7.5 சனியில் நடுப்பகுதி அமைப்பான ஜென்மச்சனி இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. ஜென்மச்சனி அதாவது தொந்தரவுகளை கொடுத்துருமா அப்படின்னு சொன்னால் சில பல அனுபவங்களை ஜென்மச்சனி கொடுக்கிறது என்றாலும் கூட 50 வயது கடந்தவர்கள் பருவத்தில் ஒரு 18 வயசு 25 வயசுக்குள்ள ஜென்மச்சனியை ஏற்கனவே அனுபவித்தவர்கள், இப்போது 50 வயதை தாண்டி கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே ஜென்மச்சனி கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்காதுங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வீடு, வாகன சேர்க்கை, குழந்தைகளுக்கு நல்லவைகள், ஒரு வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கிறது, சுப செலவுகளாக இருக்கக்கூடிய தன்மை, வீடு கட்டுதல், தொழில் நிரந்தரமாதல் போன்ற அமைப்புகளை கொடுக்குங்க. ஆனால் அந்த 30 வயதுகளில் 40 வயதுகளில் 50க்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே ஜென்மச்சனியுடைய சோதனை வேதனையை அனுபவிக்காதவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் இருக்கத்தாங்க செய்யும். அது இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்க. உறவுகளை பற்றி புரியக்கூடிய தன்மை, நட்புகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பது தெரியக்கூடிய தன்மைகள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. கொஞ்சம் கவனமாக தான் இருங்களேன். என்ன இப்போ கெட்டு போகுது? வாழ்க்கையே நமக்காகத்தானே. அப்போ நம்ம வாழ்க்கையில் கவனமாக இருக்கிறது, நம்மளுடைய செயல்களில் கவனமாக இருக்கிறது அவசியம் இல்லையா? பணம் பற்றிய புரிதல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிப்பதால் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் வாங்குற சம்பந்தப்பட்ட விஷயம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுற விஷயங்களில் அப்படியே தள்ளி வைக்க வேண்டிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்க. வேறு மற்றபடி கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராதுங்க. பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற மாதமாக அமைந்திருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இந்த பங்குனி மாதம். இதுவரை 12 ராசிகளுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.